வெல்கம் டு ஐடியா பாஸ்கெட் டு Z. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். நான்வெஜ் பிரியர்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இறால் குழம்பு மசால் இது ரெண்டும் அட் அ டைமில் செஞ்சிடலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மல்லி விதை 3 ஸ்பூனுக்கு, ஜீரகம் 3 ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், கரும் மிளகு 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, இது வறுக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி இதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஒரு விரல் சைஸ்க்கு இஞ்சி துண்டு, இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, அதனால் ஒரு இன்ச்சுக்கு தான் போடுறேன். நீங்கள் ஒரு விரல் சைஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு, இது கூட வேணும்னா நீங்கள் தக்காளி போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. எனக்கு அரையாதுன்றதுனால நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா அந்த ஒரு தக்காளியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மல்லி இலை, ஒரே ஒரு தக்காளி, இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கிலோ ப்ரான்ஸ் நான் நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, அது கூட 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் வத்தப்பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு இதை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறமா நம்ம நான் இன்றைக்கி ஃபுல்லாக மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். அடுப்பில் மண் சட்டி வச்சு அது சூடு லைட்டாக ஏறினதும் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பவுடரை சேர்த்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதை கலந்து விட்டுட்டு, ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடிடுங்க. தக்காளி கொஞ்சம் வேகணும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இதை நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா தக்காளி வெந்து மசிஞ்சிரும். இதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், வத்தப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பொடியை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நான் ஃபுல் சிம்மில் வச்சு தான் சமைக்கிறேன். நான் எப்பயுமே மண் சட்டி வச்சு சமைச்சேன்னா சிம்மில் வச்சு தான் சமைப்பேன். இப்போதைக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் கட் பண்ணி போடுறேன். நல்ல வாசமாக இருக்கும். போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொலன்னு இருக்கணும். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நம்ம ப்ரான்ஸ்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு பார்த்து ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தியாகிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டுருவோம். இடையில நீங்கள் இந்த மாதிரி திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ப்ரான்ஸ் முங்கணும், அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸையும் இதுக்குள்ளே போட்டுட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. கண்டிப்பாக இடையில எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள், இல்லைனா அடி பிடிச்சிரும். பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஓரத்துலலாம் எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கணும். எண்ணெய் தெளிஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். மேலாப்பில் எப்பயும் குழம்புக்கு போடுற மாதிரி மல்லி இலை தூவிக்கலாம். இந்த அளவுக்கு கொதிச்சாதான் உங்களுக்கு ப்ரான்ஸ் கொஞ்சம் வேகும். குழம்புல உள்ள பச்சை ஸ்மெல்லும் போகும். ஸோ நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா தான் நம்ம இதில் உள்ள குழம்பை மட்டும் தனியாக எடுத்து செப்பரேட்டாக எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் எல்லாம் நல்லாவே எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் இருக்கிற குழம்பு மட்டும் நம்ம தனியாக எடுத்து பவுலுக்கு மாற்றிடலாம். ப்ரான்ஸ் மட்டும் கிடக்கட்டும். உள்ள குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக அந்த மசாலோட ப்ரான்ஸ் கிடக்குது. இதில் 1 ஸ்பூன் சீரக பொடியும், ஒரு 2 ஸ்பூனுக்கு மிளகு பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடக்குதில்ல, அது ஃபுல்லாக இது கூட மிக்ஸ் ஆகணும். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே அந்த ப்ரான்ஸ் ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது உங்களுக்கு.
நல்ல வாசனமாக அந்த கரம் மசாலோட ஸ்மெல் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. கடைசியாக மல்லி இலை தூவி நல்லா அந்த மாதிரி பெரட்டி அதோட கலரே வந்து சேஞ்ச் ஆகணும். நல்லா அந்த கிரேவி எல்லாம் அது கூட போய் மசாலா ஒட்டி ஒன்று சேர்ந்து வரையில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரான்ஸ் மசாலும் ரெடி ஆகிடுச்சு. ஒரே நேரத்தில் ப்ரான்ஸ் குழம்பு, ப்ரான்ஸ் மசால் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரான்ஸும் நல்லா வெந்து உள்ள வரையும் உரைச்சிருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐடியா பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.